ஹோர்முஸ் நீரிணையில் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஹெலிகாப்டர் ஈரானை குறிவைத்து அமெரிக்கா பதிலடி. ஹோர்முஸ் நீரிணைக்கு மேலே அமெரிக்க ஹெலிகாப்டர் ஒன்றை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியதைத் தொடர்ந்து அந்நாட்டின் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டமைக்கு பதிலடியாக செவ்வாய்க்கிழமை அமெரிக்க படைகள் தாக்குதல்களை தொடங்கியதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. ஈரானின் நியாயமற்ற ஆக்கிரமிப்புக்கு ஏற்ற வகையிலான ஒரு பதிலடி நடவடிக்கையே இதுவாகும் என்று சென்கோம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாரசீக வளைகுடா மற்றும் ஹோர்முஸ் நீரிணை பகுதிகளில் வெடிச்சத்தங்கள் கேட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க அப்பாச்சி ஹெலிகாப்டரில் இருந்த 2 பணியாளர்களும் அமெரிக்க கடற்படை ட்ரோன் மூலம் மீட்கப்பட்டதாக சென்கோம் தெரிவித்துள்ளது. இத்தகைய நடவடிக்கைகளில் அத்தகைய வகை வாகனம் பயன்படுத்தப்பட்டதை அமெரிக்க இராணுவம் பகிரங்கமாக உறுதிப்படுத்தியது இதுவே முதல் முறையாகும். இதில் 2 விமானிகள் ஈடுபட்டிருந்தனர். இருவரும் பாதுகாப்பாகவும் காயமின்றியும் உள்ளனர் என்று ட்ரம்ப் ட்ருத் சோஷியல் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் அமெரிக்கா இந்த தாக்குதலுக்கு அவசியமாக பதிலடி கொடுக்க வேண்டும் எனவும் அவர் எழுதியுள்ளார். அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றுப்படி ஈரான் இந்த தாக்குதலை நடத்த ஒரு ட்ரோனை பயன்படுத்தியது. ஆனால் ஈரானிய ட்ரோன் வேண்டுமென்றே ஹெலிகாப்டரை தாக்கியதா என்பது தெளிவாக தெரியவில்லை என்று பிபிசியின் அமெரிக்க பங்குதாரரான CBS நியூஸிடம் பெயர் குறிப்பிடப்படாத ஒரு அமெரிக்க அதிகாரி கூறினார். ஈரானிய ஊடகங்கள் இந்த சம்பவத்தை ஒப்புக்கொண்டதாக தெரிகிறது. அரசு ஆதரவு செய்தி நிறுவனமான மெஹர் வீழ்த்தப்பட்ட விமானத்திற்கு ஈரான் பொறுப்பேற்கவில்லை என்று செய்தி வெளியிட்டது. தாக்குதலுக்கு பல மணி நேரங்களுக்கு பிறகு பதிலடியாக ஈரானில் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தியதாக சென்கோம் அறிவித்தது. இந்த தாக்குதல்களை நியாயமற்ற ஈரானிய ஆக்கிரமிப்புக்கு ஒரு விகிதாசார பதிலடி என்று அது குறிப்பிட்டது. அமெரிக்க செய்தி இணையதளமான அக்சியோவின் படி இந்த புதிய தாக்குதல்களில் ஈரானிய பாதுகாப்பு மற்றும் ரேடார் அமைப்புகள் குறிவைக்கப்பட்டன. பந்தர் அப்பாஸ், கெஷ் மற்றும் சிரிக் உள்ளிட்ட பாரசீக வளைகுடாவின் கரையோரம் வெடிப்புச் சத்தங்கள் கேட்டதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ABC நியூஸுக்கு அளித்த தொலைபேசி நேர்காணலில் புதிய அமெரிக்க தாக்குதல்களுக்கு ஈரான் தான் காரணம் என்று ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். நேற்றிரவு அவர்கள் எங்களது ஹெலிகாப்டருக்கு செய்த செயலுக்கு இது ஒரு பதிலடி. அந்த பதிலடி மிகவும் வலுவானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்க வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். இந்த தாக்குதலும் அப்படித்தான் இருக்கிறது என்று அவர் கூறினார். வாஷிங்டனில் ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்களை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று ட்ரம்ப் முடிவு செய்த போது தானும் அவருடன் அந்த அறையில் இருந்ததாக அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் மைக் ஜான்சன் கூறினார். இது அவசியமாகிவிட்டது குறித்து நாங்கள் வருந்துகின்றோம் என்று மூத்த குடியரசுக் கட்சி உறுப்பினர் கூறியதோடு நாம் இந்த விஷயத்தை கவனித்துக் கொள்ளத்தான் வேண்டும் என்று அவர் மேலும் கூறினார். அதன் பின்னர் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அமெரிக்காவுக்கு ஒரு அச்சுறுத்தலை விடுத்தார். எந்தவொரு தாக்குதலையும் அல்லது அச்சுறுத்தலையும் பதிலடி கொடுக்காமல் விடமாட்டோம் என்று கூறினார். போர்க்களத்தில் தோல்விகளை சந்தித்த போதிலும் அமெரிக்கா எங்கள் உறுதியை சோதிக்க முடிவு செய்தது என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆராக்ஷி எக்ஸ் தளத்தில் எழுதினார். அவரது பதிவில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க விரும்பினால் எங்கள் பிராந்தியத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று அமெரிக்க படைகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். செவ்வாயன்று தெற்கு லெபனான் முழுவதும் இஸ்ரேலிய படைகள் தாக்குதல்களை நடத்திய நிலையில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்க இராணுவ நடவடிக்கைக்கான வாய்ப்பு உருவானது. தெற்கு லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் பதிலடி தாக்குதல்களின் மற்றொரு எல்லையை தூண்டும் என்று ஈரான் எச்சரித்திருந்தது. ஈரானின் எல்லைக்கு அருகிலுள்ள வெளிநாட்டு படைகள் தங்களுடைய சொந்த மனித தவறுகள், சாதாரண விபத்துகள் அல்லது குறுக்கு தாக்குதலில் சிக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் காரணமாக தொடர்ச்சியான ஆபத்தில் இருப்பதாக ஆராய்ச்சி செவ்வாயன்று கூறினார். ஆபத்தை குறைக்க அவர்கள் வெளிநாட்டு படைகள் வெளியேறுவதே சிறந்த தீர்வு என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். செவ்வாயன்று சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க அப்பாச்சி ஹெலிகாப்டர் குறிப்பிட்ட ட்ரம்பின் கருத்துகளுக்கு சில நிமிடங்களுக்கு முன்பு வாஷிங்டனுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் ஈரானின் உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளரான முகமது பாகர் ஹலீவா பதிலடி கொடுப்பதற்கான சமிஞ்சையை சமூக ஊடகங்களில் வெளியிட்டார். நாங்கள் ராஜதந்திர மொழியையே விரும்புகின்றோம், ஆனால் மற்ற மொழிகளையே நாங்கள் மிகவும் சரளமாக பேசுகிறோம். உங்கள் வாக்குறுதிகளை மீறினால் நாங்கள் சிறப்பாக பேசும் மொழிக்கு மாறிவிடுவோம் என அவர் எழுதியிருந்தார். ஏப்ரல் மாத போர் நிறுத்தத்திற்கு பிறகு முதன்முறையாக வார இறுதியில் நடைபெற்ற தாக்குதல்களுக்கு பின்னர் இஸ்ரேலும் ஈரானும் ஒன்றையொன்று தாக்குவதை நிறுத்தின. பிராந்திய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் குறித்து வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே நடைபெறும் பேச்சுவார்த்தைகளுக்கு அவை ஆபத்தை விளைவிப்பதனால் இரு நாடுகளும் உடனடியாக தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் பகிரங்கமாக கூறினார். இஸ்ரேலும் ஈரானும் உடனடி போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த விரும்புவதாகவும், ஆனால் அமைதி என்பது அறியாமை அல்லது முட்டாள்தனம் குறுக்கிடுவதை பொறுத்தது என்றும் அவர் ட்ருத் சோஷியல் பதிவில் கூறினார். ஹெலிகாப்டர் வீழ்த்தப்பட்டதை அடுத்து அமெரிக்க கடற்படை மத்திய கட்டளை மற்றும் 82வது வான்வழி பிரிவு ஆகியவை மீட்பு முயற்சிகளை வழிநடத்தின.
அமெரிக்க விமானப்படை மற்றும் கடற்படை பிரிவுகள் அமெரிக்க 5வது கடற்படையின் டாஸ்க் ஃபோர்ஸ் 59 உட்பட இவற்றுக்கு ஆதரவை அளித்தது என்று அந்த அறிக்கை மேலும் கூறியது. பல ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட பஹ்ரைனை தளமாக கொண்ட டாஸ்க் ஃபோர்ஸ் 59 பிரிவால் இயக்கப்படும் ஆளில்லா மேற்பரப்பு ட்ரோன் மூலம் குழுவினர் மீட்கப்பட்டதாக சென்காம் செய்தி தொடர்பாளர் பிபிசியிடம் தெரிவித்தார். மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக ஆளில்லா அமைப்புகளை ஆட்களுடன் இணைந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் பணியை இந்த பிரிவு கவனித்துக் கொள்கிறது. ட்ரோனானது வீரர்களை மீட்டு அவர்களை நீரிலிருந்த மற்றொரு இடத்திற்கு கொண்டு சென்றதாகவும் பின்னர் அவர்கள் மேலதிக பயணத்திற்காக ஒரு ஹெலிகாப்டருக்கு ஏற்றப்பட்டனர் என்றும் சென்காம் செய்தி தொடர்பாளர் கூறினார். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.